to success. Rohini College of Engineering and Technology near Anjagramam Junction, Kanyakumari Main Road, Palkulam. இரண்டாம் கட்ட தேர்தல் நடைபெறும் 3 மாநிலங்களில் நமது செய்தியாளர்கள் இருக்கிறார்கள். அங்கு பரப்புரை முடிந்துள்ள நிலையில் எப்படி இருந்தது அரசியல் களம் என்பதை விவரிக்கிறார்கள். அதனை பார்க்கலாம். 20 மக்களவை தொகுதி கொண்ட கேரள மாநிலத்தில் தேர்தல் பரப்புரை மிகவும் பரபரப்பாக நடைபெற்று மாலை 6 மணியுடன் முடிவடைந்தது. ராகுல் காந்தி மீண்டும் வயநாடு தொகுதியில் போட்டியிடுவதன் காரணமாக தேசிய அளவில் உற்றுநோக்கக்கூடிய ஒரு இடமாக மாறியது. குறிப்பாக ராகுல் காந்தி இங்கு பாஜகவை மட்டும் இல்லாமல் இடதுசாரி கட்சியும், குறிப்பாக கேரள முதல்வர் பினராயி விஜயனை அமலாக்கத்துறை ஏன் அவரை விசாரிக்கவில்லை, அதேபோன்று மாநிலத்தில் இடதுசாரி கட்சி எதுவும் செய்யவில்லை போன்ற விமர்சனங்களை தொடர்ச்சியாக முன்வைத்திருந்தார். இடதுசாரி கட்சியும் பாஜகவை விமர்சிப்பது மட்டுமில்லாமல் ராகுல் காந்தியும் இந்த தேர்தல் களத்தில் இங்கு விமர்சித்தார்கள். குறிப்பாக பாஜகவையும் சனாதனத்தையும் இடதுசாரி கட்சி தான் தேசிய அளவில் எதிர்த்து வருகிறது. ஆனால் இந்த அரசியல் புரிதலை ராகுல் காந்தி புரிந்து கொள்ளவில்லை என்று கம்யூனிஸ்ட் கட்சியும் விமர்சனம் செய்திருந்தது. பாஜகவை பொறுத்தவரை காங்கிரஸ் மற்றும் இடதுசாரி கட்சியை கடுமையாக இந்த தேர்தலில் கேரள மாநிலத்தில் விமர்சித்திருந்தார்கள். குறிப்பாக வெளியில் இந்தியா கூட்டணி என்று அமைத்துக் கொண்டு கேரள மாநிலத்தில் காங்கிரஸ் கட்சியும் கம்யூனிஸ்ட் கட்சியும் தனித்தனியாக போட்டியிடுவது இங்கு மக்களை குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய சூழலை தான் இவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள் என்று கடுமையாக விமர்சனம் செய்திருந்தார்கள். 20 மக்களவை தொகுதியில் குறிப்பிட்ட இடங்களில் சிறுபான்மையினருடைய வாக்குகள் மிக முக்கியமாக இருக்கிறது. அந்த வாக்குகளை பெறுவதற்கான வியூகத்தையும் காங்கிரஸ் மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சி அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வியூகத்தை முன்வைத்தார்கள். குறிப்பாக 45% சிறுபான்மை வாக்குகளை பெற வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் காங்கிரஸ் கட்சியும் இடதுசாரி கட்சியும் தங்களுடைய வியூகங்களை முன்வைத்து மிகவும் பரபரப்பாக தேர்தல் களத்தை கேரள மாநிலத்தில் முடித்திருக்கிறார்கள். இனி கர்நாடகா மாநிலத்தில் தேர்தல் பரப்புரையினுடைய நடவடிக்கை குறித்து செய்தியாளர் விக்னேஷ் முத்து வழங்குவார். நன்றி ராஜ்குமார். கர்நாடக மாநிலத்தில் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நேரடியாக காங்கிரஸ் கூட்டணி அதேபோன்று பாஜக கூட்டணி இடையே இருமுனை போட்டி என்பது தொடர்ச்சியாக நிலவுகிறது. இந்த தேர்தலை பொறுத்தமட்டில் ஆளும் காங்கிரஸ் அரசு மத்திய பாஜக அரசையும் பிரதமர் நரேந்திர மோடியும் தொடர்ச்சியாக விமர்சனம் செய்து இந்த தேர்தலை முழுக்க எதிர்கொள்கிறது. மிக முக்கியமாக கர்நாடக மாநிலத்தில் நிலவும் அந்த குடிநீர் தட்டுப்பாடு, போக்குவரத்து நெரிசல் உள்ளிட்ட பிரச்சனைகளுக்கு நாங்கள் மத்தியில் காங்கிரஸ் அரசு உடனடியாக அமைந்தால் மேகதாதுவில் புதிய அணை கட்டி கர்நாடக மாநிலத்தில் நிலவும் குடிநீர் பிரச்சனைக்கு தீர்வு காணுவோம் என முக்கிய வாக்குறுதியை வழங்கியிருக்கிறது. மாநிலத்தில் தற்பொழுது முழுமையாக செயல்படுத்தப்பட்டு வரும் 5 முக்கிய கேரண்டிகளான மகளிருக்கான இலவச பேருந்து பயண திட்டம், ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 2000 ரூபாய் உதவித்தொகை, இலவச மின்சாரம் உள்ளிட்ட திட்டங்கள் முழுமையாக அனைவருக்கும் செயல்படுத்தப்படும். அதற்கான திட்டம் நீட்டிக்கப்படும் என்ற ஒரு உத்தரவை கேரண்டியாக வழங்கியிருக்கிறது. மத்திய அரசு, அதாவது கர்நாடக மாநிலத்திலிருந்து பெறப்படும் ஜிஎஸ்டிக்கு திரும்ப கர்நாடக மாநிலத்திற்கு மத்திய அரசு குறைந்த அளவிலான அந்த தொகையை மட்டும் வழங்குவதாக தெரிவித்து மத்திய அரசு கர்நாடகத்திற்கு எதையும் வழங்கவில்லை என்ற ஒரு சொம்பு விளம்பரத்தை தொடர்ச்சியாக ஒரு விமர்சனமாக முன்வைத்து இந்த தேர்தல் களத்தை காங்கிரஸ் அரசு நேரடியாக எதிர்கொண்டது. பாஜகவை பொறுத்தமட்டில் ஆளும் கர்நாடக காங்கிரஸ் அரசு சட்டப்பேரவை தேர்தலுக்கு முன் தெரிவித்த அனைத்து வாக்குறுதிகளையும் முழுமையாக செயல்படுத்தவில்லை. 5 கேரண்டிகளில் ஒரு சில கேரண்டிகள் மட்டுமே செயல்படுத்தப்பட்டிருக்கிறது. மீதம் இருக்கக்கூடிய கேரண்டிகள் அனைத்து மக்களையும் குடும்பங்களையும் சென்றடையவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறது. அதே போன்று போக்குவரத்து நெரிசலாக இருக்கட்டும், தண்ணீர் பிரச்சனையாக இருக்கட்டும், இந்த தேர்தலில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக உருவெடுத்திருக்கிறது. அதற்கு ஆளும் காங்கிரஸ் அரசு எந்த ஒரு தீர்வையும் எட்டப்படவில்லை. மத்தியில் மீண்டும் மோடி ஆட்சி அமைந்தால் இந்தியா வல்லரசாகும். அதே போன்று கர்நாடக மாநிலத்தில் நிலவும் தண்ணீர் பிரச்சனை, மேகதாதுவில் புதிய அணை கட்டுவதில் உறுதி உள்ளிட்ட முக்கிய வாக்குறுதிகளை முன்வைத்துதான் ஆளும் எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய பாஜக கூட்டணி அரசு இந்த தேர்தல் களத்தை முழுமையாக எதிர்கொண்டது. அடுத்ததாக உத்தரப்பிரதேசத்தில் இருக்கும் எமது செய்தியாளர் நிரஞ்சன் அங்கிருக்கக்கூடிய தேர்தல் நிலவரங்கள் தொடர்பான கூடுதல் தகவல்களை வழங்குவார். நன்றி விக்னேஷ். உத்தரப்பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் 7 கட்டங்களா தேர்தல் நடக்குது. இந்த 7 கட்டங்களுக்கும் ஒவ்வொரு கட்டங்களுக்கும் வேறு வேறு விதமான அரசியல் தாக்கங்கள், அரசியல் வியூகங்கள் அப்படின்றது இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. இப்போ உத்தரப்பிரதேசத்துடைய மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய 8 நாடாளுமன்ற தொகுதிகளுக்கு தான் தேர்தல் நடக்க போகுது. இங்க ஜாதி ரீதியிலான, பொருளாதார ரீதியிலான அரசியலை விட மத ரீதியிலான அரசியல் தான் அதிகமா இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. இதுக்கு காரணம் சிஏஏ மாதிரியான மிக முக்கியமான சட்டங்களுக்கு எதிரான போராட்டம் இந்த பிராந்தியத்தில் தான் அதிக அளவில் இருந்தது. குறிப்பாக அலிகார் முஸ்லீம் பல்கலைக்கழகம் அதிக அளவில் முன்னெடுத்ததை நம்மளால பார்க்க முடிஞ்சது. அதே மாதிரி மதுராவில் இருக்கக்கூடிய
ஸ்ரீ கிருஷ்ண ஜென்மபூமி ஷாகிதாத் மசூதிக்கு இடையிலான அந்த நிலத்தகராறும் மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாவே இந்த பிராந்தியத்தில் இருக்கிறதையும் நம்மளால பார்க்க முடியுது. அதனால அரசியல் கட்சிகளுடைய தேர்தல் பிரச்சாரங்களும் கிட்டத்தட்ட அதை ஒட்டியே இருந்ததையும் நம்மளால உன்னிப்பாக கவனிக்க முடிந்தது. இன்னொரு பக்கம் தேர்தலுக்கு முன்பாக இங்க களம் வேற மாதிரி இருந்தது. ஏன்னா இந்த பிராந்தியத்துல அதிக செல்வாக்கு மிக்க ஒரு கட்சி அப்படின்னா அது ராஷ்டிரிய லோக்தள் கட்சி. அந்த கட்சியுடைய தலைவர் ஜெயந்த் சௌத்ரி இந்தியா கூட்டணியில இடம் பெற்றிருந்தார். ஆனா திடீர்னு அவரு பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு மாறினாரு. அதனால இந்த பகுதியில பாஜகவுடைய கை அதிகம் ஓங்கி இருக்கு அப்படின்றத அரசியல் நோக்கர்கள் கூறுறாங்க. இன்னொரு மிக முக்கியமான திருப்புமுனை மாயாவதி அவர்கள், பகுஜன் சமாஜ் கட்சியுடைய தலைவர் மாயாவதி அவர்கள் கடந்த சில ஆண்டுகளா அமைதி காத்துட்டு வந்த நிலையில இந்த தேர்தலில் அவங்க மிக தீவிரமான முறையில் பிரச்சாரங்களை முன்னெடுக்க தொடங்கி இருக்கிறாங்க. அவங்களுடைய வேட்பாளர் அறிவிப்புல இருந்து அவங்க மேடைகளில் பேசக்கூடிய அத்தனை விஷயங்களுமே ரொம்ப முக்கியமானதா உற்று நோக்கக்கூடியதா மாற ஆரம்பிச்சது. இரண்டு கூட்டணியுமே கடுமையா விமர்சிச்சு நாங்க தான் உத்தரப்பிரதேசத்துடைய மாற்று சக்தின்னு அவங்க முன்வைக்கக்கூடிய பிரச்சாரங்கள் துவண்டு போயிருக்கக்கூடிய அவங்க கட்சியினரை மீண்டும் தட்டி எழுப்பக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு உள்ளூர் அரசியல் நோக்கர்கள் சொல்றதையும் நம்மளால பார்க்க முடியுது. மொத்தத்துல கடுமையான போட்டி நிலவக்கூடிய ஒரு பகுதியா இந்த மேற்கு உத்தரப்பிரதேச பகுதி இருக்கிறத பார்க்க முடியுது. உத்தரப்பிரதேச மாநிலம் அலிகாரியிலிருந்து புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் லோகேஷுடன் நிரஞ்சன். Rohini, a stepping stone to success. Rohini College of Engineering and Technology near Anjagramam Junction, Kanyakumari Main Road, Palkulam.